மத்தியானம் 1 மணி ஆச்சு, சாப்பிட்டியாமா? ஆமாம்மா, லஞ்ச் டைம் வேற ஆகிடுச்சு. வேஸ்ட் பண்ணாம சாப்பாடு சாப்பிட்டுடுமா. நீ கொடுத்த சாப்பாடை நான் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்றேன், போதுமா? சரிம்மா. ஷான், ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாமா? எனக்கு பசிக்கல, நீ வேணா சாப்பிடு. பிரசாந்த், எனக்கு ஒரு கொத்து பரோட்டா பெப்பர் எக்ஸ்ட்ராவா போட்டு வாங்கிட்டு வந்துடுறியா? அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ண, நான் ஜிபே பண்ணிட்டேன். ஓகே. சாப்பாடு. தேங்க்ஸ்டா. பிரசாந்த், பரோட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம். இது வீட்ல இருந்து கொண்டு வந்த லஞ்ச், இது குப்பையில கொட்டிடுறியா? சரண்யா, இப்படி சாப்பாடு டெய்லி வீட்ல இருந்து எடுத்து வந்து வேஸ்ட் பண்றதுக்கு நீ எடுத்து வராமலே இருக்கலாம். நான் என்னடா பண்றது? எங்க அம்மா செய்யற சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. இது போய் கொட்டிடு. ஆமாமா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். ஐயோ ப்ளீஸ் என்ன நம்புமா, நான் சாப்பிட்டேன். இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். நீ லஞ்ச் சாப்பிட்டியாமா? ஐயோ அம்மா, நான் சாப்பிட்டேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் சால்ட் மட்டும் கம்மியா இருந்துச்சு. சரி, நான் அப்புறமா பேசுறேம்மா. என்ன மேடம், 1 மணி ஆச்சுனாலே உங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க போல. ஐயோ, அதை ஏன் கேக்குற? லஞ்ச் டைம் ஆனா போதும். சாப்பிட்டியா, சாப்பாடு நல்லா இருந்துச்சா கேட்டு நான் டார்ச்சர் பண்றாங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பைசியா ஆர்டர் பண்ணும் போல இருக்கு. இன்னைக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறியா? ஒரு நிமிஷம், இந்த லஞ்ச் கீழே கொட்டிடு. மேடம், இது கீழே கொட்டுறது பதில் எனக்கு தெரியுங்களா? இது வீட்டு சாப்பாடுறா. நீ நினைக்கிற மாதிரி ஹோட்டல் சாப்பாடு மாதிரி டேஸ்டாலாம் இருக்காது. பரவாயில்ல மேடம், எனக்கு தெரியுங்களா? சரி, ஓகே. நான் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டதில்ல மேடம். நீங்க உங்க அம்மா கையால சமைச்ச சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம். சரி, ஓகே. இனிமே எனக்கு வெளில போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வந்துரு. நான் உனக்கு வீட்டுல செய்ய சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துறேன், ஓகேவா? கண்டிப்பா மேடம். உனக்கு வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா? நான் சின்ன வயசுல இருந்து வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டதில்ல மேடம். நான் பிறக்கும் போதே எங்க அம்மா தவறிட்டாங்க. நானா சமைக்கும் போது கூட ஏதோ கடமைக்குன்னு தான் சமைப்பேன். ஆனா அந்த அம்மாங்களாம் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு தன் தூக்கத்தை தியாகம் பண்ணி தன் பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஆனா அந்த பசங்க இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு தூக்கி குப்பையில போடுறீங்க. எங்க மாதிரி அம்மா இல்லாத பசங்க இருக்கான், அம்மாவோட சாப்பாட்டோட அருமை தெரியும். இனிமேல் சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க மேடம். அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா எங்களை மாதிரி யாருக்காச்சும் கொடுத்துருங்க. கண்டிப்பா இனிமே சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன். இனிமே உனக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஹலோ அம்மா, சாரிம்மா. ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதம்மா, எனக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான். சாரிம்மா.